முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க பாருங்கள். முடிவு வாக்கு அப்படின்னா கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ மாநிலங்களவையில் வந்து ஒரு சட்ட மசோதா வந்து வருது, ஒரு மசோதா வருது. மசோதா வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்புறமா என்னென்னா வாக்கெடுப்பு நடத்துவாங்க. வாக்கு எடுப்பு வந்து என்னென்னா ஓகே, நிறைய பேர் ஓகே சொன்னால் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கு மேலே 50%க்கு மேலே ஓகே சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த மசோதாவை. சப்போஸ் இல்லை அப்படின்னா என்னது, அந்த மசோதா வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நடக்கும்போது, வாக்கெடுப்பு நடக்கும்போது டை ஆயிடுச்சு, 2 பேரும் என்னென்னா பாதி பேர் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக, பாதி பேர் என்னென்னா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முடிவு வாக்கு அப்படின்றத வந்து எடுப்பாங்க, கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓட்டு வந்து ஒருத்தர் தான் போடுவார். யாருன்னா வந்து யார் வந்து என்னென்னா தலைமை தாங்குறாரோ, யார் மாநிலங்களவையில் தலைமை தாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து தலைவராக இருப்பார் மாநிலங்களவைக்கு. ஸோ அதனால் அவர் அப்போ மட்டும்தான் ஓட் போடுவார். அவர் வந்து அப்போ வந்து என்னென்னா அவர் சட்டப்பிரிவு 100 அப்படின்ற விதிப்படி வந்து என்னென்னா ஓட்டு போடுவார். இந்த ஓட்டு வந்து அவர் ஓகேனும் போடலாம், இல்லை வேணானும் போடலாம். இந்த ஓட்டை வந்து என்னென்னா அவர் வந்து நீங்கள் ஏன் இது மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருமே கேட்க முடியாது. இந்த கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்கிற ஓட்டை வந்து அவர் போடும்போது, ஓகேவா, ஒப்புதலுக்கு வந்து என்ன ஒரு வாக்கு மட்டுமே வந்து தேவை அப்படின்ற நிலையில் வந்து என்னென்னா இவர் வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி மக்களவையில் ஒரு டை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஸ்பீக்கர், சபாநாயகர் ஓட் பண்ணுவார், ஓகேவா.